ஆனால் நாங்கள் வந்து மற்றவர்கள் நுகர்வோர்கள் எங்களுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கு என்று சொன்னால் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காகத்தான் இந்த விடயத்தை ஏற்படுத்துகிறோம் மொழிய மற்றது நாங்கள் இந்த சந்தையை திறக்கக்கூடாதுன்ற தேவை இல்லை. அரசு அதிகாரிகள் தமது கட்டளையும் தமது இதுகளையும் நிறைவேற்றுவார்கள். ஆனால் நாங்கள் இந்த கலாச்சாரம் இங்கே இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அமைதியாக எங்களுடைய விழிப்புணர்வு செய்யறதை ஒழிய இதில் யாருக்கும் இடையூறு தெரிவிக்கிறதோ இங்கே வந்திருக்கிற உற்பத்தியாளர் பாதிப்பு ஏற்படுத்துகிற நோக்கம் இல்லை. அந்த வகையில் நாங்கள் நிலவரம் தொடர்பாக சந்தையில் ஏற்பட்ட ஒரு அசாதாரண மற்றும் உற்பத்தியாளர்களும் நுகர்வோர்களும் இவர்கள் மாவட்ட சேவை சந்தையானது பல இடர்பாடுகளுக்கு மத்தியிலே ஒரு நிறையவும் ஒரு மக்களுக்கு சேவையை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு சந்தையாக இருந்தது. தற்போதைய சூழலிலே வர்த்தகர்கள் மற்றும் நுகர்வோர் உற்பத்தியாளர்களுக்கு சில இடையூறுகள் விளைவிக்கும் முகமாக தனிநபர்களின் அதாவது கத்தி வெட்டுக்கள் மற்றும் சில அசௌகரியமான செயல்பாடுகள் அண்மை காலமாக இடம்பெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்குள் 3 முறை கத்திவெட்டு தாக்குதல்கள் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்மையில் 3/3/2018 ஒரு நபர் மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு வர்த்தகர் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலானது ஒரு கண்டனத்துக்குரிய விடயமாக இருக்கிறது. இதன்பால் எமது வர்த்தகர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு 2 மணி நேர இடைநிறுத்தல் போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்களுக்கு நிறைய சிரமங்கள் இருந்த போதிலுமே எமது வர்த்தகர்களின் நலன் சார்ந்து அவர்களும் நாங்களும் ஒன்றுபட்ட ஒரு குடும்பம் என்ற வகையிலே எங்களோடு இணைந்து அவர்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இந்த 2 மணித்தியாலயம் கதவுகளை பூட்டி இடைநிறுத்தும் போராட்டமானது இனிவரும் காலங்களிலே எமது வர்த்தகர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான தீர்வினை மேற்கொள்வதற்கு சில தரப்புகளால் உறுதிப்படுத்தப்பட்டு எமக்கு செய்திகள் வழங்கப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. பிரதேச செயலகங்கள், பிரதேச சபைகள் மற்றும் ஏசிஎல்சி மற்றும் விசேட ஆணையாளர் அலுவலகம் மற்றும் பொலிஸ்மா அதிபர் பிரிவுகள் நிறையவே எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதன் மூலமாக எமது வர்த்தகர்களின் பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தி எமது வியாபாரத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு நாங்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றோம். போராட்டத்தை வந்து காலை முதல் அதிகாலை முதல் 10 மணி வரைக்கும் அதை நிர்ணயித்திருந்தோம். அந்த போராட்டத்தை 10 மணி வரைக்கும் நடாத்துவதற்கு எமது வர்த்தகர்களின் நலனை கருதியும் நுகர்வோரின் நலனை கருதியும் 9:30 மணி அளவில் இந்த போராட்டத்தை நாங்கள் இடைநிறுத்தி எமது வியாபார செயற்பாடுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். அரச அதிகாரிகள் தங்களது சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தங்களது பணிகளை நிறைவேற்றுவதற்கான தங்களது கடமைகளை மேற்கொள்ளுவார்கள். ஆனால் பாதிக்கப்படும் சமூகத்திலிருந்து வெளிவரும் நாங்கள் எமது உரிமைக்கான குரலையும் எமது தேவைகளையும் முன்னிறுத்தி இந்த இடைநிறுத்தல் போராட்டத்தை நாங்கள் நேர்த்தியான முறையில் மேற்கொண்டு வருகின்றோம். அவர்கள் கதவு வாயில்களை திறந்திருந்தாலும் எமது வர்த்தகர்கள் எம்மோடு கூட இருந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஒருவர் கூடி உள்நுழைந்து இந்த வியாபாரத்தை மேற்கொள்ளவில்லை. இதுதான் எமது வர்த்தகர்களின் உறுதி. செயற்பாடுகளை அரசு அதிகாரிகள் அசம்பந்த போக்கின் காரணமாகத்தான் இந்த செயல்பாடுகளின் நீட்சிகளும் தொடர்ச்சிகளும் ஏற்படுகிறது. காரணம் என்னென்று சொன்னால், முதல் முறையே இந்த சம்பவங்கள் இடம்பெறுகின்ற போது நேர்த்தியான நியாயமான முடிவுகளை அரசு அதிகாரிகளால் சம்பந்தப்பட்டவர்களால் எடுக்கப்பட்டு இருந்தால் தற்போதைக்கு 2 மணித்தியாலம் இடைநிறுத்தல் போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவையே ஏற்பட்டிருக்காது. எங்கட வர்த்தக சங்க தலைவர்களோ யாரும் கண்டும் காணாமலும் மௌனம் சாதிக்கிறார்கள். ஆனால் இந்த சந்தையை பொது நடவடிக்கையாக எடுத்து எங்களை மனிதாபிமானமாகவும் எங்களை வழிநடத்த வேண்டியது எங்கட வர்த்தக சங்க தலைவர் ஜேசுவும் மற்றது எங்களை ராஜுவும் தான் நடத்த வேணும். அவையற்ற காடிக்கு நாங்கள் போனால் எங்களை கண்டு காணாம இருக்கிறாங்க. இதே மாதிரி இன்றைக்கு இவங்களுக்கு வெட்டு விழுகுது, நாளைக்கு எங்களுக்கு வெட்டு விழாது என்று என்ன நிச்சயம்? வர்த்தகர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் ஒரு ஆள் எங்களை சந்தையில் வெட்டுப்பட்டபடியாக அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற முகமாக ஒரு செயற்பாடை செய்ய கொண்டிருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். நேற்று தான் திடீரென்று எனக்கு அறிவித்திருந்தார்கள் பின்னேறம் போல். ஆனால் நான் சொல்லியிருந்தேன், சந்தை என்ன நடவடிக்கைகள் எதுவும் பாதிக்காத வழியில் அமைதியான முறையில் உங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதில் எங்களுடைய சபைக்கு அந்த ஆட்சேபனையும் இல்லையாண்டு. ஆனால் அவர்கள் என்று இந்த சந்தை கதவுகளை திறக்கிறதுக்கு எதிர்ப்பு காட்டியிருக்கிறார்கள். அவை நான் சந்தை கதவினை திறந்து மற்ற வர்த்தகர்களுக்கு வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல்
மேற்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அவர்களுடைய கோரிக்கை என்ற சந்தையின் பாதுகாப்பு என்ற வகையில் அவர்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தாலும் ஆனால் மற்றவர்களுக்கு இவருக்கும் தீங்கு விளைவிக்காதபடி அவர்களுடைய செயற்பாடு இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமாக நான் போலீஸ் அத்தியட்சருக்கு ஒரு அறிக்கை ஒன்று தயாரித்து அனுப்புகிறதாக இருக்கிறேன். ஆனால் இது தொடர்ச்சியாக நடந்து வந்த விடயம். நான் பல தடவைகள் இது சம்பந்தமாக கலந்துரையாடிய போதும் அவர்களுடைய கால தாமதம் தான் இதுக்கு இவ்வளவு கொந்தளிப்புக்கும் இவ்வளவு பிரச்சனையும் காரணம் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் முதலே அதை எங்களுடைய மார்க்கெட் காப்பாளர் வந்து என்ட்ரி போட போன பொழுது அவர்கள் அந்த என்ட்ரியை எடுக்கலைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கு அது சம்பந்தமாக போலீஸ் உத்தியோகத்தரோட காய்ச்சி அதை முறைப்பாட்டினை பதிவு செய்கிறதாக தீர்மானிச்சிருக்கிறேன். தொழிலாளர்கள் எனக்கு தொலைபேசியோட தொடர்பு கொண்டு தங்களுடைய இது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நான் திறந்துவிட சொல்லியிருக்கிறேன். அதாவது உற்பத்தியாளர்கள் பாதிக்காத வகையில் வர்த்தகர்கள் தங்களுடைய செயற்பாட்டை நடைபெற்றுக் கொள்ளும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.